கல்வி தொலைக்காட்சியின் மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நம்ம பார்க்க போறது ஜூலை 2026 ஆண்டிற்குரிய தினசரி நடப்பு நிகழ்வின் ஒரு அருமையான தொகுப்பு. சரிங்களா? மாநில செய்திகள், தேசிய செய்திகள், விளையாட்டு செய்திகள், ஓகேவா, முக்கியமான விருதுகள் எல்லாமே கிளியரா சப்ஜெக்டை லிங்க் பண்ணி ஒவ்வொரு நாளும் தொகுத்து வழங்கி எடுக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு ஒரு நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நடுவில் கேட்கிற ஒரு சில கேள்விகளுக்கும் பதில் சொல்லி ரிவிஷன் பண்ணுங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். ஆரம்பிக்கலாமா? பார்க்கலாம். ஜூலை 2026 ஆண்டிற்குரிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் நியூஸை பாருங்க. சூப்பரான ஒரு மாநாடு, நேட்டோ உச்சி மாநாடு. சரி, நேட்டோ சமிட் 2026. சரியா? 36வது எடிஷனா இந்த மாநாடு சமீபத்தில் நடந்தது. ஜூலை 7ஆம் தேதி மற்றும் 8ஆம் தேதிகளில் நடைபெற்ற நாடு எதுன்னு பார்த்தா துருக்கி. துருக்கியோட தலைநகரம் சரிங்களா எதுன்னு பார்த்தீங்கன்னா அங்காரா. சரியா? அங்காராவில் உள்ள ஜனாதிபதி வளாகத்தில் நடைபெற்றது. ரொம்ப முக்கியமானதுமா இந்த நேட்டோ அப்படிங்கிறது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டணின்னு சொல்லுவாங்க. அந்த நேட்டோ அமைப்பின் 36வது மாநாடு நடைபெற்ற நாடு துருக்கி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோ. சரிங்களா? அந்த நேட்டோ அமைப்பு தொடர்புடைய முக்கியமான செய்தியில் பாருங்க. நேட்டோ அப்படின்னா ஷார்ட் நேம். ஓகேவா? அதோட விரிவாக்கம் நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். சரி, நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், ஷார்ட்டா நேட்டோ. இந்த நேட்டோ அமைப்பு என்பது வட அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை உள்ளடக்கிய ஒரு சர்வதேச அரசியல் மற்றும் ராணுவ கூட்டணி. இந்த பாயிண்ட் தான் முக்கியம். சரிங்களா? இப்போ G7, G20, பிரிக்ஸ், ஓகேவா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார ரீதியான ஒரு ஒத்துழைப்பை கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட சில முக்கியமான அமைப்புகள். இது பார்த்தீங்கன்னா ராணுவ கூட்டணி, சில மிலிட்டரி அலையன்ஸ். ஓகேவா? இது எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1949 ஏப்ரல் 4ஆம் தேதி அன்று வாஷிங்டன் ஒப்பந்தத்தின் கீழ் கையெழுத்திடுவதன் மூலம் உருவாக்கப்பட்டது. அந்த அக்ரிமெண்ட் சைன் ஆனது வாஷிங்டன்ல. இதோட தலைமையிடம் எங்க செயல்படுகிறது பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் நாட்டின் தலைநகரமான பிரசல்ஸ் நகரில் செயல்படுகிறது. சரிங்களா? பெல்ஜியம் கேபிட்டல் பிரசல்ஸ். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இந்த பிரசல்ஸ்ல தான் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தலைமையிடம் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்கக்கூடாது. அங்கதான் நேட்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு, விட்டுறாதுங்க. இந்த நேட்டோ அமைப்பில் இருக்கிற மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 32. சரியா? இதுல கடைசியாக, அதாவது 32வது மெம்பரா ஜாயின் பண்ண நாடு எது பார்த்தீங்கன்னா ஸ்வீடன். 31வது நாடாக இணைந்த நாடு பின்லாந்து. ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? இந்த நேட்டோ அமைப்புல தான் உறுப்பினராக சேர்றதுக்கு யார் ட்ரை பண்ணாங்க? உக்ரைன் நாடு முயற்சி பண்ணாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க இந்த நேட்டோ அமைப்புல சேர்ந்தா உங்க மேல நாங்க போர் தொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இன்னைக்கு வரைக்கும் சண்டை போயிட்டு இருக்குது. அதுக்கு காரணமான அமைப்பு இந்த அமைப்பு தான். நேட்டோவில் உக்ரைன் சேர்வதற்கான அந்த முயற்சி அமைப்பு, மறக்காதீங்க. சரிங்களா? இந்த நேட்டோ அமைப்பின் மாநாடு துருக்கி நடைபெற்றுள்ளது இந்த வருஷத்துல. அடுத்தபடியாக பார்க்க போறது ஒரு முக்கியமான விளையாட்டு செய்தி. துராந்த் கோப்பை. சரி, துராந்த் டிராஃபின்னு சொல்லுவாங்க. 2026ஆம் ஆண்டிற்கானது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த துராந்த் கோப்பையானது ஆசியாவின் மிக பழமையான கால்பந்து போட்டி. சரி, ஏசியாவோட ஓல்டஸ்ட் சரி அந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட் எது அந்த துராந்த் கோப்பைன்னு சொல்லுவாங்க. இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா 135வது பதிப்பு ஜூலை 25 முதல் ஆகஸ்ட் 23 வரை நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த போட்டி தொடர்களானது கொல்கத்தா உள்ளிட்ட கால்பந்து போட்டினாலே இந்த கொல்கத்தா முக்கியமான ஒரு நகரம். கொல்கத்தா உள்ளிட்ட 5 முக்கியமான நகரங்களில் இந்த போட்டிகள் நடைபெற உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுல பங்கேற்கும் அணிகள் சரியா எல்லா மாநிலங்களும் இருக்கிற அணிகளும் இருக்கும். ஆனா முக்கியமானது பாருங்க, இந்தியன் சூப்பர் லீக் அணிகள் மற்றும் சில இந்தியன் ISL சொல்லுவாங்கல்ல, அதில் இருக்க அணிகளும் முதல் முறையாக நோட் பண்ணிக்கோங்க, இலங்கை அணியும் இதில் களமிறங்குகிறது. சில துராந்த் கோப்பை ரொம்ப முக்கியமானது. சில டைம்ல எக்ஸாம்ல கேட்கலாம், துராந்த் கோப்பை எந்த விளையாட்டுடன் தொடர்புடைய சொல்லி கேட்பாங்க, கவனமா இருங்க. சரிங்களா? அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்கலாமா, சந்தோஷ் கோப்பை, சந்தோஷ் டிராஃபி எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது? அதுக்கான பதில் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்க்க போறது பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு பாருங்க. நீதிமன்றத்தின் தீர்ப்பு. அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் ஒரே நேரத்தில் 38 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சரிங்களா? பாருங்க, குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல கடந்த 2008ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் தேதியில் தொடர் குண்டுவெடிப்பு நடந்தது. சீரியல் பாம் பிளாஸ்ட் வந்து நடந்திருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 70 நிமிட இடைவெளிகளில் பல்வேறு பகுதிகளில் 21 முறை சரியா குண்டு வெடித்துள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் கிட்டத்தட்ட 56 பேர் மரணம் அடைஞ்சிருந்தாங்க. ஓகேவா? இந்த வழக்குல 38 பயங்கரவாதிகளுக்கு மரண தண்டனையும் 11 பேருக்கு ஆயுள் தண்டனையும் குஜராத்தில் இருக்கிற உயர்நீதிமன்றத்தினால் உறுதி செய்யப்பட்டது. சரி, இது ரீசெண்டா ஓகேவா எதுக்கு நியூஸ்ல வந்திருக்கு அப்படிங்கிறத கடைசி பாயிண்ட்ல பாருங்க. இந்தியாவில் ஒரே நேரத்தில் இவ்வளவு அதிகமான பேருக்கு, எத்தனை பேருக்கு? 38 பயங்கரவாதிகளுக்கு ஒரு நீதிமன்றமானது மரண தண்டனை தீர்ப்பை வழங்கியது இதுதான் முதல் முறை சொல்லியிருக்கிறார். சரி, எத்தனை பேருக்கு? 38 பேருக்கு. ஓகேவா? இதுக்கு முன்னாடி முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் 1998ஆம் ஆண்டில் ஒரே நேரத்தில் 26 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. சரி, ராஜீவ்காந்தி அவர்கள் இந்தியாவோட முன்னாள் பிரதமர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மே 21, 1991 அன்று சரியா காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் போது படுகொலை செய்யப்பட்டாங்க. அந்த 91 படுகொலைக்கு பிறகு 98ஆம் ஆண்டுல ஒரே நேரத்தில் 26 பேருக்கு மரண தண்டனை தீர்ப்பு வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த ரெக்கார்டை அகமதாபாத் குண்டுவெடிப்பு வழக்கில் நீதிமன்றம்
தீர்ப்பா சொல்லியிருக்கிறாங்க. சரிங்கம்மா, அடுத்து எழுதிக்கலாமா? அடுத்து பாருங்க, விரைவில் திறக்கப்பட உள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை அப்படிங்கிற மாதிரி செய்தியில போட்டிருந்தாங்க. அதனால இந்த மதுரையில் இருக்க எய்ம்ஸ் மருத்துவமனையோட சிறப்பு செய்தியில பாருங்க. சரியா? எய்ம்ஸோட ஃபுல் ஃபார்ம் ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். சரியா? ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ். மதுரையில் உருவாக்கப்பட்டு வரும் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனையானது எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோப்பூர். சரியா? தோப்பூர்ல இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு இந்திய பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டிய நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 27, 2019. சரிங்களா? இதற்கான முதற்கட்ட கட்டுமான பணிகள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணது 2024ஆம் ஆண்டு கோவிட்-19க்கு அப்புறமா. சரிங்களா? இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்கினாங்க மே 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமா தொடங்கியிருந்தாங்க. முக்கியமான செய்தி என்னன்னா, இதற்கு நிதி உதவி வழங்கும் சர்வதேச அமைப்பின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிகான் நிறுவனம். சரியா? ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. சரியா? ஜிகா. சரியா? சாரி, ஜிகா, JICA. ஓகேவா? ஜப்பான் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன் ஏஜென்சி. தமிழ்நாட்டில் இருக்க நிறைய திட்டங்களுக்கு, அதாவது குறிப்பா சென்னை மெட்ரோவோட 2ஆம் கட்டம், சரியா, சென்னையோட அந்த வெள்ளம் தடுப்பு, சரியா, ஃப்ளட்டை கண்ட்ரோல் பண்றது, புறவழிச்சாலை, பெரிஃபரல் ரிங் ரோடு, இது எல்லாத்துக்குமே நிதியுதவி வழங்குற முக்கியமான அமைப்பு எதுமா? ஜிகா நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த ஜிகா நிறுவனம் தான் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனைக்கும் நிதியுதவி கொடுக்கறாங்க. சரிங்களா? 220 ஏக்கர் பரப்பளவில் கிட்டத்தட்ட 2021 கோடி மதிப்பீட்டில் இந்த மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டப்பட்டு வருகிறது. சரிங்களா? அதே மாதிரி கூடுதல் செய்தி, இந்தியாவின் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா டெல்லி. சரி, டெல்லியில திறக்கப்பட்ட வருஷம் 1956. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுமா கவனமா இருங்க. 1956 தான் இந்தியா ஃபர்ஸ்ட் எய்ம்ஸ் மருத்துவமனை டெல்லியில ஓபன் பண்ணாங்க. இந்த டெல்லியில தான் இந்தியாவின் முதல் அந்த கோவிட்-19, சரியா, இந்த கோவிட்-19 காலத்துல இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் கொரோனா தடுப்பூசியான கோவேக்சின் செலுத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எங்க? டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில. சரி, 1956ல உருவாக்கப்பட்டது டெல்லி எய்ம்ஸ் இந்தியாவில். சரிங்களா? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அமைக்கப்பட்டுள்ள முதல் இடம் மதுரை. ஞாபகம் வச்சுக்கோ. சரியாமா? விரைவில் திறக்க போறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால செய்தியில் இடம்பெற்றுள்ளது. அடுத்து முக்கியமான செய்தி பாருங்க. ஒண்ணு, நலம் AI அப்படிங்கிற ஒரு சாட்பாட் சேவை. சரியா? நலம் AI, நலம் AI அப்படிங்கிறது பொதுமக்கள் அரசு மருத்துவமனைகளில் எளிதாக புறநோயாளி சீட்டுகளை, இந்த ஓபி சீட்டு சொல்லுவாங்க, அவுட் பேஷண்ட்டுக்கான சீட்டு, அந்த சீட்டுகளை பெறவும் அவர்கள் மருத்துவமனைகளில் வரிசையில் நின்று காத்திருப்பதை தவிர்க்கவும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள ஒரு வாட்ஸ்அப் சாட்பாட் சேவையாகும். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது தனியா ஒரு ஆப் கிடையாது. நலம் AI அப்படிங்கிறது ஒரு செயலி கிடையாது. நம்ம வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அந்த நம்பருக்கு ஹாய் அல்லது வணக்கம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பினா போதும், அங்கிருந்து AI மூலமாக நமக்கு ரிட்டன் நமக்கு ஏதாவது சொல்லுவாங்க. அதாவது நீங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க, எந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க வந்து ஓபி சீட் தேவை, எல்லாமே டீட்டெயிலாக கேட்டுட்டு அதுல இருந்து உங்களுக்கு டைரக்டா ஓபி சீட் கொடுத்துருவாங்க. இதன் மூலம் ஹாஸ்பிட்டல் நேரில் போய் கியூல நின்று சண்டை போட்டு அந்த ஓபி சீட் நம்ம வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. செல்போன்லயே வீட்டில் இருந்த மாதிரியே அந்த ஓபி சீட்டுகளை பெற முடியும். அதற்கான வசதிக்கு என்ன பேருமா? நலம் AI, பின்னாடி நலம் TN, தமிழ்நாடுங்கிற பேர்ல ஒன்று வரும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? சென்னையில் தொடங்கப்பட்ட இந்த சேவை முதற்கட்டமாக 22 மாவட்டங்களில் தொடங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள் குறித்த விவரங்கள், மருத்துவ சேவைகள், அரசின் சுகாதார திட்டங்கள், ஹெல்த் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் திட்டங்கள், பயனாளிகள், சரிங்களா, ஒரு பயனாளிகளுக்கு திட்டங்கள் தொடர்பான எல்லா தகவல்களும் இந்த நலம் AI மூலமாக பெற முடியும். வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கலாம். கவனமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து விரைவான பதில்கள். மருத்துவ உதவி தொடர்பான உங்களின் கேள்விகளுக்கு, பொதுமக்களின் கேள்விகளுக்கு செயற்கை நுண்ணறிவு மூலம் உடனடி பதில்களை பெற முடியும். சரிங்களா? ஹாஸ்பிட்டல்லாம் போனால் சில பதில்கள்லாம் ஈஸியாக வராது. சரியா? எரிஞ்சு விழுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் இது AI மூலமாக வழங்குறதுனால நீங்கள் எப்படி கேள்வி கேட்டாலும், எத்தனை முறை டவுட் கேட்டாலும் ஈஸியாக சொல்லியிருக்காங்க. அடுத்து எளிமையான அணுகல். இதை பயன்படுத்திய பிரத்யேக செயலி எதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் எது போதும்? வாட்ஸ்அப் போதும். ஞாபகம் வச்சுக்க, ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? அடுத்து எழுதிக்கோங்க. இந்த நலம் AI அப்படிங்கிற அந்த வசதியானது எப்படி பயன்படுத்த வேண்டும், முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. இனிமேல் எல்லாத்துக்கும் லைஃப்ல தேவையானது. சரியா? நம்முடைய செல்போன்ல 9619 நம்பர் 9619222999 அப்படிங்கிற ஒரு நம்பருக்கு, சரிங்களா, அந்த நம்பரை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு அந்த நம்பர் மூலமாக வாட்ஸ்அப்ல, சரியா, வாட்ஸ்அப் செயலியை நம்ம ஓபன் பண்ணி இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய் அல்லது வணக்கம் என்ற ஒரு குறுஞ்செய்தி அனுப்புனா நம்ம வசிக்கிற அந்த மாவட்டம், சரியா, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல் போறீங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கான அந்த ஹாஸ்பிட்டலை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணோம்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நமக்கு தேவையான ஓபி சீட்டுகளை ஈஸியாக பெற முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நம்பர் மறந்துடாதீங்க. என்ன நம்பருமா? 9619222999 மறக்காதீங்க. அடுத்தபடியாக சூப்பரான செய்தி பாருங்க. நீதிபதி வி மோகனா அவர்கள் சாதனை. சரியா? சாதனை படைச்சா யாருனாலுமே ரொம்ப முக்கியம். அது மகளிர்ல இருந்து யாராவது சாதனை படைச்சா நோட் பண்ணிக்கோங்க, எக்ஸாம்ல கேட்பாங்க. சரியா? நீதிபதி மோகனா அவர்கள், சரியா, கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்தவர். ஜூன் 2, 2026 அன்று உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக பதவியேற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்கிறாங்க. சரியா? இதுல என்ன சாதனை? உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி தானே அப்படின்னு நினைக்க வேண்டாம். பாருங்க,
வழக்கறிஞர் பணியில் இருந்து சரி ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு நேரடியாக உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக சரியா உயர்த்தப்பட்ட தமிழகத்தை சேர்ந்த முதல் பெண் மற்றும் இந்தியாவின் 12வது பெண் நீதிபதி என்ற சாதனையை படைச்சிருக்கிறாங்க வி மோகனா அவர்கள். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அட்வொகேட்டா இருந்துட்டு உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக நேரடியாக நியமிக்கப்பட்ட தமிழ்நாட்டை சேர்ந்த முதல் பெண் நீதிபதி அப்படின்னா வி மோகனா அவர்கள். ஆல் ஓவர் இந்தியா பார்த்து அப்படின்னா 12வது பெண் நீதிபதி மோகனா அவர்கள். ஓகேவா? நீதிபதி மோகனா அவர்கள் கர்நாடகா சரி எந்தெந்த கேஸ்ல அவங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்நாடகாவின் இந்த ஹிஜாப் சர்ச்சை மற்றும் இந்திய ராணுவத்தில் பெண் அதிகாரிகளுக்கு நிரந்தர பணி போன்ற முக்கிய வழக்குகளில் திறம்பட வாதாடியவர் மோகனா அவர்கள். சரி, இவர் 1996ஆம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்தில் அட்வொகேட் ஆன் ரெக்கார்டாக சரியா பதவியில் இருந்தாங்க. 2015ஆம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞராக சீனியர் அட்வொகேட்டாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல்ல தற்போது உச்ச நீதிமன்றத்தின் சரியா நீதிபதியாக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து வேணா கூடுதலா ஒரு செய்தி தெரிஞ்சுக்கோங்க. உச்ச நீதிமன்றத்துல சரிங்களா தற்போது இருக்கிற மொத்த நீதிபதி எண்ணிக்கை 38. சரியா? 38 அப்படிங்கறத 1+37 சொல்லுவாங்க. சரி, ஒரு தலைமை நீதிபதியும் 37 நீதிபதியும் கொண்டது உச்ச நீதிமன்றம். இதுக்கு முன்னாடி 2019ஆம் ஆண்டுல அது 34ஆக இருந்தது. ஞாபகம் வச்சுக்கோங்க. தற்போது 38ஆக மே மாசம் 2026ல உயர்த்தப்பட்டுள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நீதிபதியோட எண்ணிக்கையை அதிகரிப்பது தொடர்பான இந்திய சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா எந்த வருஷம் இயற்றப்பட்டது பார்த்தீங்கன்னா 1956ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. சரி, அப்ப நீதிபதிகள் நியமன சட்டம் எந்த வருஷமா? எண்ணிக்கை சட்டம் 1956. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து போலாமா? சூப்பர். அடுத்து பாருங்க, தமிழ்நாட்டில் உள்ள மத்திய மற்றும் மாநில சட்ட பல்கலைக்கழகங்கள் 2 பாயிண்ட் தான், ஆனா அவ்வளவு முக்கியமானது. கொஞ்சம் பாருங்க. சரிங்களா? தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டி சரியா திருச்சியில் அமைந்துள்ளது. 2012ஆம் ஆண்டில் இது தமிழ்நாடு அரசினால் தொடங்கப்பட்டு பின்னர் 2018ஆம் ஆண்டில் பல்கலைக்கழகமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. சரி, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு அரசு தான் தொடங்கி இருக்கிறாங்க திருச்சியில. அதுக்கப்புறம் மத்திய சட்ட பல்கலைக்கழகமாக எப்போது மாற்றப்பட்டது? 2018ஆம் ஆண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் லா அப்படிங்கிறது எங்க தான் இருக்கு? இப்போ கோவையில் இருக்கு. திறக்கப்பட்ட வருஷம் 2018. 12ல தொடங்கி இருப்பாங்க. 18ல மத்திய பல்கலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்கம்மா? அடுத்த செய்தி ரொம்ப முக்கியமானது பாருங்க. தமிழ்நாடு ஓகேவா? தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ள இடம் எங்க பார்த்தீங்கன்னா சென்னை. 1996ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டத்தின்படி ஆக்ட் வந்து 1996. அந்த சட்டத்தின்படி 1997ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் முதலாவது சட்ட பல்கலைக்கழகமாக தொடங்கப்பட்டது. இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்தியாவின் முதல் சட்ட பல்கலைக்கழகம் இதுதான். சரியா? அப்போ அம்பேத்கர் அவர்கள் பேர்ல தான் தமிழ்நாட்டில் சென்னையில சட்ட பல்கலைக்கழகம் செயல்பட்டு வருகிறது. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா யூனிவர்சிட்டி. மறக்காதீங்க. 96 சட்டம் 97ல இந்த பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்திய சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னா கோயம்புத்தூர், தமிழ்நாடு அரசு சம்பந்தப்பட்டது அப்படின்னா சென்னை. மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்த முக்கியமான செய்தி பாருங்க. இந்த மாதிரி கேள்வி அப்பப்போ கேட்பாங்க. சரியா? சில கோவில்கள் கலாச்சாரம் பண்பாடுகள் வந்து இந்த கேள்வி வரும் பாருங்க. பிராம்பணன் கோவில் சார், பிராம்பணன் டெம்பிள் அல்லது லாரா ஜோக்ராங் கோவில். சரிங்களா? இந்த கோவில் அமைந்துள்ள நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியால இருக்கு. சரியா? இந்தோனேஷியால இருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்து கோவில் தான் இந்த பிராம்பணன் கோவில். சரிங்களா? இந்த கோவில் அமைந்துள்ள இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாவா தீவில் அமைந்துள்ளது. ஓகேவா? இது 1000 ஆண்டுகள் பழமையான ஒரு சிவன் கோவில் ஆகும். சரியா? இந்த கோவிலானது மிக முக்கியமான யுனெஸ்கோவின் பாரம்பரிய தலங்களில் ஒன்றாகும். சரி, இப்போ இந்தியாவில் நிறைய யுனெஸ்கோட அந்த பாரம்பரிய தலங்கள் இருக்குல்ல, அதே மாதிரி இந்தோனேஷியாவில் இருக்கிற ஒரு யுனெஸ்கோட பாரம்பரிய தலங்களில் ஒன்றுதான் ஒரு சிவன் கோவில் அமைந்துள்ள இடம் ஜாவா தீவு. அந்த கோவிலுக்கு தான் என்ன பேரு? பிராம்பணன் கோவில். சரியா? இந்த கோவில் எதற்கு நியூஸ்ல வந்திருக்குது அதான் முக்கியமானது பாருங்க. சமீபத்தில் இந்திய பிரதமர் அவர்கள் அரசுமுறை சுற்றுப்பயணமாக இந்தோனேஷியா நாட்டுக்கு சென்றிருந்தாங்க. அந்த டைம்ல இந்த பிராமணன் கோவிலை புனரமைக்கும் திட்டத்தை இந்தியாவும் இந்தோனேஷியாவும் இணைந்து தொடங்கி இருக்கிறாங்க. ஞாபகம் வச்சு அந்த கோவில் வந்து சூப்பரா புனரமைச்சு தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா சொல்லியிருக்காங்க. மொத்த செலவுகளும் இந்தியா தான் பண்ண போறாங்க. இந்தோனேஷியா சப்போர்ட்ல பண்ண போறாங்க. அதனால செய்தி இடம்பெற்றதுனால இந்த பிராமணன் கோவில் எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். கவனம் பாருங்க. சரியாமா? அடுத்து எழுதிக்கோங்க. சூப்பர். ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி. ஆய்ஷே AISKC ஆய்ஷேவின் உயர்கல்வி சேர்க்கை விகித அறிக்கை. சரியா? AISKC அப்படின்னா ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். ஷார்ட்டா AISKC சொல்லுவாங்க. 2022, 23, 2023, 24 இந்த காலகட்டத்திற்கான உயர்கல்வி சேர்க்கை விகிதம் இந்தியாவில் எவ்வளவு இருக்குது அந்த ரிப்போர்ட்டுக்கு தான் பேர் சொல்லுவாங்க, ஆஷேன்னு சொல்லுவாங்க. இந்த அறிக்கை வெளியிடுறது யார் பார்த்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம். முன்னாடி பார்த்தீங்கன்னா மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை என்று அழைக்கப்பட்டு வந்த இந்த அமைச்சகம் தற்போது யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? இவங்க தான் இந்த ரிப்போர்ட்டை வெளியிடுறாங்க. மத்திய கல்வி அமைச்சகமானது இந்த அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா சில நேரத்தில் இந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு யாரால் வெளியிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு அது நிதி ஆயோக்கா, நிதி ஆணையமா அல்லது RBI, ஓகேவா,
உலக வங்கி, IMF அப்படி கூட கேட்பாங்க. அதனால கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, இந்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம் தொடர்பான முக்கியமான அந்த அறிக்கையோட சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லி பாருங்க. மொத்த உயர்கல்வி சேர்க்கை விகிதம், அதாவது இந்த உயர்கல்வி சேர்க்கைங்கிறது யாரை உள்ளடக்கியதுன்னு சொல்லி பார்த்தோம்னா 18 முதல் 23 வயது. சரி, +2 முடிச்சுட்டு 18ல இருந்து 23 வயது உடையவர்கள் சரிங்களா என்னென்ன சரிங்களா உயர்கல்வியை படிக்கிறாங்க அந்த லிஸ்ட்ல தான் சேர்ப்பாங்க. பாருங்க, இதுக்கு முன்னாடி 2014-15ஆம் ஆண்டுல இந்தியாவின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 23.7% இருந்திருக்குது. தற்போது சரிங்களா 30% உயர்ந்துள்ளது. அப்ப இந்தியாவில் இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ சரியா +2 முடிச்சுட்டு உயர்கல்வி படிக்கிற அந்த மக்களோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 30% உயர்ந்திருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஓகே, அடுத்தல மாணவர் சேர்க்கை வளர்ச்சி. ஒட்டுமொத்த மாணவர் சேர்க்கையானது 2014-15இல் இருந்த 3.42 கோடியிலிருந்து 31.5% அதிகரித்து சரி 2023-24ல இது 4.50 கோடியை எட்டியுள்ளது. இது வந்து மாணவர்களுக்கானது. அதே மாதிரி பெண் மாணவர்கள் சரி கேர்ள் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட சேர்க்கை 2014-15ல 1.57 கோடியாக இருந்த அந்த பெண்களின் சேர்க்கை வீதமானது 42.2% வளர்ச்சி கண்டு 2023-24 கல்வியாண்டுல இது 2.24 கோடியாக உயர்ந்துள்ளது. அப்ப மொத்தத்துல மாணவர்கள் பெண் மாணவர்கள் 2 பேரோட உயர்கல்வி சேர்க்கை வீதம் எண்ணிக்கையும் அதிகரிச்சிருக்கு. சரிங்களா? அதே மாதிரி 2023-24ஆம் ஆண்டில் பெண் மாணவர்களின் மொத்த சேர்க்கை விகிதம் 31.2% என்பது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பாருங்க, முக்கியமானது சரிங்களா SC பிரிவினர் பட்டியல் ஜாதி மாணவர்களின் மொத்த சேர்க்கை விகிதம் 18.9% இருந்து 27.8% அதிகரித்துள்ளது. இதுவும் ஒரு முக்கியமான ஒரு ரெக்கார்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ST ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பழங்குடியினரை பொறுத்தவரை மொத்த சேர்க்கை விகிதம் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் 13.5% இருந்து 22.8% உயர்ந்துள்ளது. இதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை, ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பாலின சமத்துவ குறியீடு. பாருங்க, உயர்கல்வி சேர்க்கையில ஓகேவா அந்த பாலின சமத்துவ குறியீடு 2023-24ஆம் ஆண்டுல 1.08 உள்ளது. சரியா? ஒரு ஆண்கள் அப்படின்னு இருந்தாங்கன்னா 1.08 பெண்கள் இருக்கிறாங்க அப்படிமா சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? இது தொடர்ந்து 7 ஆண்டுகளாக 1.0 மேல் சீராக இருந்து வருகிறது. அதுவும் ஒரு குறிப்பிடத்தக்க சாதனை. ஓகேவா? அடுத்து ஸ்டெம் என்று அழைக்கப்படும் சரியா சயின்ஸ் ஓகேவா டெக்னாலஜி சயின்ஸ் டெக்னாலஜி இன்ஜினியரிங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் சரியா அந்த ஸ்டெம் படிப்பு அதுல பாருங்க ஸ்டெம் பிரிவுகளில் சேரும் மாணவர் எண்ணிக்கை 1.02 கோடியாக அதிகரித்துள்ளது, குறிப்பிடத்தக்கது. இதுல ஒரு குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம், இதில் பெண்களின் பங்களிப்பு 44% உயர்ந்துள்ளது. இது எல்லாமே AISKC என்று அழைக்கப்படும் மத்திய கல்வி அமைச்சகத்தின் உயர்கல்வி சேர்க்கை விகிதம். மறக்காதீங்க, கவனம் பாருங்க. சரிங்களா? அடுத்தபடியாக பார்க்க போறது முக்கியமான ஒரு விளையாட்டு செய்தி பாருங்க. ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியல். சரி, ICCயோட இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட ஓகேவா ஹால் ஆஃப் ஃபேம் சொல்லுவாங்க. சரி, ஹால் ஆஃப் ஃபேம் அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல புகழ்வாய்ந்த கிரிக்கெட் வீரர்கள் நல்லா விளையாடிட்டு அவங்க ஓய்வு பெற்ற பிறகு சரிங்களா அதுல சிறந்த வீரர்களை ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற பட்டியல்ல ICC சேர்ப்பாங்க. சரியா? இந்த லிஸ்ட்ல யாரு இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, ரீசெண்டா யாரை இந்தியாவில இருந்து சேர்த்துக்கிறாங்க அந்த செய்தியை பார்க்க போறோம். பாருங்க, இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் சரியா சௌரவ் கங்குலி அவர்கள் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் மதிப்புமிக்க ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் அதிகாரப்பூர்வமாக சேர்க்கப்பட்டுள்ளார். இதன் மூலம் இந்த ICC ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்ற இந்தியாவின் 12வது கிரிக்கெட் வீரர் என்ற பெருமையை கங்குலி அவர்கள் பெற்றிருக்கிறாங்க. சரியா? இதுக்கு முன்னாடி இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் சொல்லுவாங்கல்ல BCCI போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இந்தியா அந்த BCCIயோட சேர்மனாகவும் இருந்திருக்கிறாங்க கங்குலி அவர்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த அறிவிப்பை வெளியிட்டது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICC இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலோட தற்போதைய பிரசிடண்டாக இருப்பவங்க திரு ஜெய்ஷா அவர்கள் தான் கங்குலி அவர்களை இந்த பட்டியலில் நாங்கள் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பிஷன் சிங் பேடி அவர்களும் சுனில் கவாஸ்கர் அவர்களும் 2009ஆம் ஆண்டுல ICCயோட ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் இடம்பெற்றிருந்தாங்க. சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்ட வருஷம் 2019. டயானா எடோல்ஜி அவர்கள் இதை நோட் பண்ணிக்கோமா, முக்கியமானது. ஏன் அப்படின்னா 2023ஆம் ஆண்டுல இந்தியாவிலிருந்து ஒரு கிரிக்கெட் வீராங்கனை சரி ஒரு விமன் கிரிக்கெட்டர் பார்த்தீங்கன்னா ICCயோட ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் முதல் முறை இடம்பெற்றாங்க அப்படின்னா டயானா எடோல்ஜி அவர்கள் சேர்க்கப்பட்ட வருஷம் 2023ஆம் ஆண்டு. அதனைத் தொடர்ந்து 2வது கிரிக்கெட் வீராங்கனை நித்து டேவிட் அவர்கள் 2024ஆம் ஆண்டு சேர்க்கப்பட்டாங்க. 25ஆம் ஆண்டுல இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டவங்க தல டோனி அவர்கள். இந்த பட்டியலில் கடைசியாக அதாவது 12வது இந்திய கிரிக்கெட் வீரராக சேர்க்கப்பட்டவர் யாருமா சௌரவ் கங்குலி அவர்கள். சரிங்களா? ஏற்கனவே உயர்கல்வி சேர்க்கை வீதம் பார்த்திருந்தோம். இங்க பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வியில் தேசிய அளவில் தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடம். பாருங்க, மத்திய கல்வி அமைச்சகம் ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் மேலாண்மை என்ற பெயரில் கல்வி மேலாண்மை சரியா கல்வி மேலாண்மை என்ற அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில பாருங்கம்மா 2025-26ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான கல்வி மேலாண்மையை சரியா மேலாண்மை அறிக்கையை அண்மையில் வெளியிட்டது. இதுல
என்னென்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கறத பாருங்க. தமிழ்நாட்டில் மாணவர் ஆசிரியர் விகிதம் 22 மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னா அதுல ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது தேசிய லெவல்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தா 24:1. சரி, 24 மாணவர்களுக்கு தான் ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க தேசிய லெவல்ல சராசரியாக. ஆனா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 22 மாணவர்களுக்கே 2 மாணவர்கள் குறைவா இருக்கும் போதே அவர்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாங்க. அப்போ தமிழ்நாடு தேசிய சராசரியை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்ல. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய லெவல்ல நேஷனல் லெவல்ல ஒரு ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா சராசரியாக 169 மாணவர்கள் இருக்கிறாங்க. இதே சமயத்துல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் 215 மாணவர்கள் இருக்கிறாங்க. அப்போ மாணவர் எண்ணிக்கையும் தேசிய சராசரியை விட சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி மேலும் ஒரு பள்ளிக்கு 10 ஆசிரியர்கள் உள்ளனர். சரிங்களா? தொடக்க நிலை நடுநிலை பள்ளிகளில் இடைநிற்றல் தமிழகத்தில் 0% உள்ளது. சரிங்களா? ஞாபகம், பிரைமரி ஸ்கூல்ல சரி மிடில் ஸ்கூல்ல சரி, ஓகேவா, நடுல டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போற மாணவர் எண்ணிக்கை 0% இருக்குது. இது ஒரு சிறப்பம்சம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இது வந்து இடைநிலை கல்வியில தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து 6.2% தான். அதனால பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அந்த இடைநிலை கல்வியில், ஓகேவா, அந்த இடைநிற்றல் விகிதமானது பார்த்தீங்கன்னா தேசிய லெவல்ல 9.5% இருக்குது. தமிழ்நாட்டில் ஜஸ்ட் 6.2% தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மொத்த சேர்க்கை விகிதத்தில் தொடக்க நிலையில் 92.2%, நடுநிலை பள்ளிகளில் 95.2%, இடைநிலையில், ஓகேவா, இடைநிலையில் 97.4%, மேல்நிலை பள்ளிகளில் 85.1% பதிவாகி உள்ளது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மொத்தத்தில் உயர்கல்வியிலும் சரி, சரியா, பள்ளி கல்வி சேர்க்கை விதத்திலும் சரி தமிழ்நாடு ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு அப்படிங்கறத இந்த தகவல்ல சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஒரு முக்கியமான திட்டம் மகளிர் பயணம் திட்டம். சரியா? தமிழக அரசு பேருந்துகளில் மகளிருக்கான இலவச பயண திட்டம் தற்போது மகளிர் பயணம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருந்த பழைய பேரு மகளிர் விடியல் பயணம் சொல்லுவாங்க. இந்த மகளிர் விடியல் பயணம் அப்படிங்கிறது எப்போது, சரிங்களா, அறிவிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 7ஆம் தேதி 2021ஆம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு மே 8ஆம் தேதி 2021 தொடங்கியிருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் 2023ஆம் ஆண்டு இந்தியாவின் சுதந்திர தினத்தன்று, ஓகேவா, ஆகஸ்ட் 15ஆம் தேதியில அப்போதைய முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு மகளிர் விடியல் பயணம் என பெயர் வச்சிருந்தாங்க. இந்த திட்டத்தின் புதிய பெயர் தான் என்ன பேருமா? மகளிர் பயணம். அந்த விடியல் அப்படிங்கிற பேரை எடுத்துட்டு ஜஸ்ட் மகளிர் பயணம் அப்படிங்கிற பேர் மட்டும் சுட்டி இருக்காங்க. கவனமா இருந்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ள திட்டங்களை எப்பவுமே நோட் பண்ணிக்கோங்க, கவனமா இருங்க. இந்த திட்டமானது தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தின் சாதாரண நகர பேருந்துகளில் அனைத்து பெண்கள், திருநங்கையர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கட்டணம் இல்லாமல் பயணம் செய்ய வழிவகை செய்கிறது. எக்ஸ்பிரஸ், டீலக்ஸ் மற்றும் அந்த ஏசி பஸ், இதுக்கெல்லாம் இந்த பஸ் எல்லாம் இந்த இலவச அந்த பேருந்து பயண திட்டம் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் நன்மை அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்து இந்தியன் பாலிடி சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா. மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்ட வரைவு மசோதா ஒரு டிராஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. எங்க? மகாராஷ்டிராவில். எதுவுடையமா? யூனிஃபார்ம் சிவில் கோட், யுசிசி. சரியா? மகாராஷ்டிராவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்துவதற்கான வரைவு அறிக்கையை தயாரிக்கப்பட உள்ளது. இதற்காக ஒரு கமிட்டி போட்டுக்கிறாங்க. யார் தலைமையில் சொல்லி பாருங்க. உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி, சரிங்களா, ரஞ்சனா தேசாய் அவர்கள் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினை மகாராஷ்டிரா மாநில அரசு அமைச்சிருக்கிறாங்க. சரி, அப்போ ஒரு யூனிஃபார்ம் சிவில் கோட் வருது ஒரு மாநிலத்தில் அப்படின்னா அதற்கான வரைவு அறிக்கையை தயார் செய்து தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு பெரும்பாலும் ஒரு கமிட்டிக்கு தலைவரை யார் இருக்கிறாங்க? ரஞ்சனா தேசாய் பிரகாஷ் அவர்கள். ரஞ்சனா தேசாய் அவர்கள் தான் ஒரு முக்கியமான இன்னொரு இதுக்கும் ஹெட்டா இருக்கிறாங்க. இதுமா 8th பே கமிஷன். சரியா? மத்திய அரசு அமைத்த 8வது ஊதிய குழுவின் தலைவர். சரியா? சேர்பர்சன் யார் பார்த்தீங்கன்னா ரஞ்சனா தேசாய் அவர்கள். அவங்க தான் பெரும்பாலும் அந்த பொது சிவில் சட்டம் தொடர்பான மாநில அந்த சட்ட வரைவுகளுக்காக பரிந்துரை வழங்குவதற்கு அந்த கமிட்டியோட ஹெட்டா இருக்கிறாங்க. மறக்காதீங்க, எந்த பேருமா? ரஞ்சனா தேசாய் அவர்கள். இனிமே அடிக்கடி நியூஸ்ல வருவாங்க, விட்டுறாதீங்க. இந்த குழுவினர் அடுத்த 6 மாதங்களுக்குள் தங்களுடைய அறிக்கையை மகாராஷ்டிரா அரசிடம் சமர்ப்பணம் செய்வாங்க. ஓகேவா? இந்த சட்டமானது எதற்காக அப்படிங்கறத கொஞ்சம் பாருங்க. மதம் சார்ந்து இல்லாமல் திருமணம், விவாகரத்து, சொத்துரிமை போன்ற அனைத்து குடிமை விவகாரங்களுக்கும் ஒரே மாதிரியான சட்டங்களை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டு, அதாவது இந்த திருமணம் இப்போ திருமணத்துக்கு பிறகு, சரியா, விவாகரத்து இருக்கலாம், சொத்து பயிர்வா இருக்கலாம், விவாகரத்து கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஜீவனாம்சம் வழங்குவதா இருக்கலாம். ஒவ்வொரு மதங்களுக்கும் வேற வேற சட்ட பிரிவுகள் இருக்குது. அப்படிலாம் இல்லாம நீங்க திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செஞ்ச பிறகு கண்டிப்பாக திருமணத்தை பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்யப்படாத எந்த திருமணமும் செல்லாது. சரியா? திருமணத்திற்கு பிறகு ஜாதி மதம் அந்த வேறுபாடு இல்லாம அனைவருக்கும் ஒரே மாதிரியான சட்ட பிரிவுகள் இருக்கும். தீர்ப்பும் ஒரே மாதிரி தான் வழங்கப்படும். அதுக்கு பேர் தான் பொது சிவில் சட்டம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த யுசிசி சில பொது சிவில் சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டுள்ள மாநிலங்கள் எவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முக்கியமான முதல் மாநிலம் உத்தரகாண்ட் மாநிலம். சரியா? பாருங்க,
சுதந்திர இந்தியாவில் பொது சிவில் சட்ட மசோதாவை பிப்ரவரி 2024 நிறைவேற்றிய முதல் மாநிலம் உத்தரகாண்ட் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் ஜனவரி 2025 முதல் முழுமையாக செயல்பாட்டிற்கு வந்தது. அப்போ முதல் முறையாக அந்த பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்பட்ட மாநிலம் எதுமா? உத்தரகாண்ட். 24 நிறைவேற்றிருப்பாங்க, 25 முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு உத்தரகாண்ட் மாநிலத்தில். சரிங்களா? அதனைத் தொடர்ந்து இந்த லிஸ்ட்ல வந்த இன்னொரு மாநிலம் குஜராத் மாநிலம். சரி, குஜராத் மாநில சட்டமன்றத்தில் மார்ச் 2026 சரி குஜராத் சீரான சிவில் குறியீடு 2026 என்ற மசோதா நிறைவேற்றப்பட்டது. ஓகேவா? குஜராத்தை தொடர்ந்து இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு ஓகேவா எங்க அறிமுகப்படுத்தப்பட்டது சொல்லி பாருங்க. அஸ்ஸாம் மாநிலம் ஓகேவா மே 2026 தனது சட்டப்பேரவையில் யூசிசி அதாவது பொது சிவில் சட்ட மசோதாவை நிறைவேற்றி வடகிழக்கு மாநிலங்களில் முதல் மாநிலமாகவும் இந்தியாவிலேயே 3வது மாநிலமாகவும் உருவெடுத்துள்ளது அஸ்ஸாம். அப்போ ஃபர்ஸ்ட் உத்தரகாண்ட், அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா குஜராத் மாநிலம், தேர்டா வருது அஸ்ஸாம் மாநிலம். ஞாபகம் வச்சுக்கோங்க, கவனமா இருங்க. சரிங்களா? இன்னொரு முக்கியமான கூடுதல் செய்தி நோட் பண்ணிக்கோ மக்களே. இந்தியாவோட சுதந்திரத்திற்கு முன்பாகவே கோவா மாநிலத்தில் கோவா மாநிலம் மாநில அந்தஸ்தை பெற்ற வருஷம் 1987 மறந்துடாதீங்க. சரிங்களா? அந்த கோவா மாநிலத்தில் போர்ச்சுகீசியர்களின் ஆட்சி காலத்திலேயே அந்த பொது சிவில் சட்டம் நீண்ட காலமாக நடைமுறையில் உள்ளது. எந்த வருஷத்திலிருந்து? 1867 இருந்து 1867 இருந்து இந்த போர்ச்சுகீசியர்களின் ஆட்சியின் போதே கோவா மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நடைமுறையில் இருக்கு. அப்போ சுதந்திரத்துக்கு முன்னாடியே யூனிஃபார்ம் சிவில் கோட் நடைமுறை மாநிலம் எதுமா? கோவா. சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் மாநிலம் உத்தரகாண்ட், அதனைத் தொடர்ந்து குஜராத், அஸ்ஸாம். இப்போ ரீசெண்டா இந்த லிஸ்ட்ல யார் வர போறாங்க? மகாராஷ்டிரா. இன்னும் ஒரு சில மாநிலங்கள் ப்ரொபோசல் பண்ணியிருக்காங்க இந்த பொது சிவில் சட்டத்தை கொண்டு வரதுக்கு. அதுக்கு காரணமான கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் கேட்டா இருப்பாங்க? எப்பவுமே ரஞ்சனா தேசாய் அவர்கள். அவங்க எதனுடைய தலைவர்? 8வது ஊதிய குழுவின் தலைவர். மறக்காதீங்க. சரிங்களா? அடுத்த செய்தி பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. 100% எதிர்பார்க்கலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையே சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க. யுரேனியம், அந்த யுரேனியத்தை வழங்குவதற்காக ஓகேவா அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை இந்தியா கையெழுத்து ஆயிருக்கிறது 2 நாடுகளுக்கு இடையே. எப்ப அந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆயிருந்தது, எப்ப நடைமுறைக்கு வந்திருக்கு, இதோட சிறப்பு என்ன அப்படிங்கறத பாருங்க. இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான சிவில் அணுசக்தி ஒத்துழைப்பு ஒப்பந்தம் 2014 ஆண்டில் கையெழுத்தானது. 2014 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆயிருக்குது. ஓகேவா? இந்த ஒப்பந்தத்தின்படி அமைதியான நோக்கங்களுக்காக ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியாவிற்கு யுரேனியம் நோட் பண்ணிக்கோங்க யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஒப்புதல் வழங்கப்பட்டது. அக்ரிமெண்ட் சைன் ஆனது எப்போ? 2014. ஓகேவா? சரி பாருங்க, முக்கியமான அடுத்த பாயிண்ட். அனைத்து யுரேனியம் ஏற்றுமதிகளும் சர்வதேச அணுசக்தி முகமை இன்டர்நேஷனல் அட்டாமிக் ஏஜென்சி சொல்லுவாங்கல்ல, இந்த IAEA அமைப்பு அந்த பாதுகாப்பின் கீழ் மட்டுமே மேற்கொள்ளப்படும் என 2 நாடுகளும் உறுதி வழங்கியுள்ளன. சரிங்களா? ரொம்ப முக்கியமானதுமா என்ன நியூஸ் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்ததுக்கு காரணம் இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா இடையிலான 3வது வருடாந்திர உச்சி மாநாடு நடைபெற்ற இடம் மெல்போர்ன் நகரம். ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது ஜூலை 9, 2026 அன்று இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியின் போதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க முக்கியமான அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்திய பிரதமர் அவர்களும் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஆண்டனி அல்பனீஸ் அவர்கள் முன்னிலையில் 2 நாடுகளுக்கு இடையே அணுசக்தி ஒப்பந்தம் மற்றும் யுரேனியம் ஏற்றுமதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அப்ப அக்ரிமெண்ட் சைன் ஆனது 2014. அந்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது எப்போ? இப்ப ரீசெண்டா ஜூலை 2026 முதல். இதுல இருந்து நாங்க உங்களுக்கு யுரேனியம் தரப்போறோம் சொல்லியிருக்காங்க. யாருமா? ஆஸ்திரேலிய அரசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த முக்கியமான செய்தி, இந்தியா தன்னுடைய அணுசக்தி திறனை 2047 ஆண்டிற்குள் 100 ஜிகாவாட்டாக அதிகரிக்க இலக்கு நிர்ணயித்துள்ளது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்திய அரசு அணுசக்தி நியூக்ளியர் பவரை பயன்படுத்தி மின்சார உற்பத்தியை வந்துட்டு எத்தனை ஜிகாவாட்டா? 100 ஜிகாவாட்டா நாங்க உயர்த்த போறோம் சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? இந்த யுரேனியத்தை பயன்படுத்தி மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்கான இந்த 100 ஜிகாவாட்டை இலக்கை அடைவதற்கு கண்டிப்பா யாருடைய உதவி தேவைப்படுகிறது? ஆஸ்திரேலியா. ஏன்னா அவங்க அந்த யுரேனியத்தை தருவதற்கு எப்போ ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்க? 2014. தற்போது இந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்ததுனால நமக்கு ஈஸியா யுரேனியம் கிடைக்கும். அதன் மூலம் இந்த 100 ஜிகாவாட் இலக்கை எந்த ஆண்டிற்குள் அடைய வேண்டும்? 2047க்குள் நம்ம அடைய முடியும் சொல்லியிருக்காங்க. சரியா? 2047க்குள்ள இன்னொரு முக்கியமான இலக்கு விக்ஷித் பாரத், வளர்ந்த பாரதம். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியா என்பது இப்போ வளர்ந்து வரும் நாடாக இருக்குது. இந்தியா சுதந்திரம் பெற்றதோட 100வது ஆண்டு அந்த டைம் வரும்போது இந்தியா வளர்ந்த நாடாக விக்ஷித் பாரதம் மாற வேண்டும். அதற்கான இலக்கானது 2047. அந்த 2047ல 100 ஜிகாவாட் எதை பயன்படுத்தி உற்பத்தி பண்ண போறாங்க? அணுசக்தி. ரொம்ப முக்கியமானதுமா. இப்படி ஒவ்வொரு நாளும் நடப்பு செய்தியில சிறப்பான முறையில் நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். நல்ல முறையில் பயன்படுத்திக்கோங்க. தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.